கியூ தான் அதை பற்றி இருக்கு. அப்போ கியூ வருது, செகண்ட் கியூ வரும்னா ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். 6th கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இன்கரெக்ட்லி பேர்டுனா எக்லான்னா ஆபர்ஜினா, இதில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்கேட் அப்படின்னா சுக்கினி, ஆம்பர்கின்னா எக் பிளான்ட்டு. அப்போ இந்த 2 தான் இன்கரெக்டு. அப்போது 1 and 3 தான் உங்களுக்கு இன்கரெக்ட். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த கிவன் பேஸ் த டைப் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் காம்பவுண்ட்ஸ்னால் ஸ்பேஸ் இருக்கணும். ஆனால் இதில் ஸ்பேஸ் இல்லை, அப்போ அது தப்பு. இன்கரெக்ட் பேஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளது தப்பு. செகண்ட் பாருங்கள், செகண்ட் வந்து என்ன இருக்குன்னா க்ளோஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கணும். அப்போ இதுவும் தப்பு. அப்போ உங்களுக்கு தப்பான ஆன்சர் எதுனா 1 and 2 தான் கரெக்ட் தப்பான ஆன்சர். அப்போது வந்து பி தான் உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஃபிகர் ஆஃப் இது வந்து டைரெக்டாகவே கேட்டாங்க. ஒரு போயம் சென்டென்ஸ் கொடுத்து தான் இதில் கேட்பாங்க. இதில் லைக் வந்து என்னென்ட்டு டைரெக்டாகவே கேட்டாங்க. அப்போ இது வந்து என்னென்னா சிமிலி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த கம்பெனி டிக்ரீஸ்டு இட்ஸ் ப்ராடக்ட் ப்ரைஸஸ். இது வந்து காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ஆன்சர் வரும்னா, த கம்பெனி டிக்ரீஸ் இட்ஸ் ப்ராடக்ட் ப்ரைஸ் விச் காஸ்ட். அதனால தான் இதை வந்து கம்மியாச்சு தவிர இது அதுக்கு